உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, கடகராசி அன்பர்களுக்கு 9ஆம் பாவத்தில் பாக்கியத்தில் நிற்கக்கூடிய சனி பகவான் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லையும் வளர்ச்சியும் தரக்கூடிய நிலை இருக்குமே. பட் என்னன்னு தெரியல, சில தாமதங்களும் சில தடைகளும், எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் அந்த ரிஸ்க் ஏதோ ஒரு விதத்தில் டவுன் ஆகுது. ஏன் டவுன் ஆகுது, ஏன் நம்ம போகிற எஃபர்ட் பிரேக் ஆகுது அப்படின்ற ஒரு குழப்பம் நீண்ட நாளாக உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு வக்ர நிலையில் இருந்திருக்கார் ஒன்று. அதே நேரத்தில் வக்ர நிலையில் சனி பகவான் இருந்துட்டாலும் இங்கே இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவர் 7ஆம் அதிபதி. உங்களுடைய கிளைண்ட், உங்களுடைய பார்ட்னர்ஷிப், உங்களுடைய மனைவி ப்ளஸ் மனைவிக்கு கணவன், அதே நேரத்தில் உங்களுடைய நட்பு, இது எல்லாமே சார்ந்த ஒரு இடம். அப்பேற்பட்ட இடத்திற்கு அதிபதி போய் வக்ர நிலையில் நிற்கும் பொழுது இது எல்லாமே பாதிக்கப்படும். இதெல்லாம் பாதிக்கப்படும் பொழுது என்னென்னா, உங்களுடைய வளர்ச்சி தடையாகும். உங்கள் வேலை டவுன் ஆகிற நிலைமை, சிலருக்கு வேலையே பறிபோகக்கூடிய நிலைமை, இன்னும் சிலரது வாழ்க்கையில் இருக்கிற வேலையில் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அந்த ப்ரொமோஷனே தடைப்பட்டு நின்னா அதை விட மனவலி வேதனை எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட நிலைமைகளை சந்திக்கக்கூடிய சூழலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. இதில் தொழில் ரீதியில் இத்தனை நாட்களாக இல்லாத ஒரு டவுன் அந்த இடத்துல உருவாகிருக்கும். அந்த டவுன் மட்டும் இல்லை, இது ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குது, தேவையில்லாத நெருக்கடிகளும், கொடுக்குற இடத்துல கொடுக்க முடியல, வாங்குகிற இடத்துல வாங்கவும் முடியல, அதே நேரத்தில் நமக்கு வர வேண்டிய பணமும் கரெக்டாக வந்து சேரலைன்னா என்ன செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சாலும் அந்த இடத்துல இருந்தும் உங்களுடைய போராட்டம், உங்களுடைய விடாமுயற்சியில் அழகாக அடுத்தடுத்து இடத்துக்கு கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. பட் என்ன இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து எவ்வளோ தூரம் வந்தாலும் பிரச்சனைகள் தீர்ந்த பாடு இல்லை, பிரச்சனைகள் அதிகரித்த பாடு தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, உங்களுடைய திருமண வாழ்க்கை, அந்த திருமண வாழ்க்கை ரீதியில் இத்தனை நாட்கள் இல்லாத ஒரு சில பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். அதுலேயும் தேர்ட் பர்சன், நாம் குடும்பத்தில் நல்லா இருந்தாலும் 3வது நபர்களால் தேவையில்லாத இடைஞ்சல்களும் குடைச்சல்களும் இல்லாத ஒரு விஷயங்களை இருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்றைக்கி உட்காந்து பொறுமையாக பேசி இருந்தால் இன்றைக்கி பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். அவசரப்பட்டு ஒரு வார்த்தைகளை நம்ம பேசி இன்றைக்கி அதுவே பெரிய ஆக்ரோஷமாக மாறி இது பிரச்சனை நாளுக்கு நாள் பெருசாயிட்ருக்கேன்ற ஒரு மன வலி வேதனை. இது கணவன் மனைவி மட்டுமல்ல, நட்பு ரீதியிலையும் சரி, உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சார்ந்த ரீதியிலையும் சரி, அதே நேரத்தில் குடுக்கல் வாங்கல் ரீதியிலையும் சரி. அப்போது இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏதோ ஒரு வித பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி 27ஆம் தேதி வரைக்கும் இருந்து 28ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் இயல்பு நிலைக்கு வந்துடுவார். அப்போது நீங்கள் எதிர்பார்த்த அந்த வளர்ச்சி, அந்த ப்ரமோஷன், அந்த முன்னேற்றம், அந்த தொழில் ரீதியில் விருத்தி, இது எல்லாமே உண்டாக போகுது, உருவாக போகுது. இத்தனை நாட்களாக நீங்கள் பட்ட சில அவமானங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கால நேரமாக இது உங்களுக்கு உண்டாக போகுது, உருவாக போகுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா கடகராசி என்பவர்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரப்போகுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க பட்ட பாதிப்புகளுக்கும் மன உளைச்சலுக்கும் ஒரு பெரிய லெவலில் ரிசல்ட்டை சந்திக்க போகிறீங்க. எவ்வளவோ சிரமத்தில் இருக்கும் பொழுது கூட நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லதையே செய்து நல்லதையே எண்ணி வாழ்ந்திருக்கிறீங்க. அப்பேற்பட்ட நற்குணம் படைச்ச கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்த நற்பலன்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வக்ர நிவர்த்தி பார்த்திங்கன்னா அறுவடை காலமாக இருக்க போகுது, வரக்கூடிய காலம். அப்பேற்பட்ட காலகட்டங்களில் ஒரு எஜுகேஷன் ரீதியில் இருக்கக்கூடிய கல்வி இல்லை படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல கல்வியை அடையக்கூடிய காலமாக இது இருக்கும். பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேலை கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணம் தடைகள் ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணாலும் என்னால் பண்ண முடியல, ஏஜ் பாராகி போயிட்டே இருக்குது. பட் இங்கே எல்லாம் தகுதி இருக்குது, தரம் இருக்குது, நல்ல குடும்பமாக இருக்குது, ஆனால் பார்த்தா எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்குது. அப்போது இந்த இடத்துல அந்த திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது. ரொம்ப நாள் திருமணமாகி புத்திரபாகியம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கிற காலமாக இது இருக்கும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, உங்களுடைய குரு பகவானது பார்வையினுடைய அமைவுகள் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துல உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவத்தில் விழுது இந்த காலகட்டங்களில். அப்போ 4ஆம் பாவத்தில் விழக்கூடிய இந்த பார்வையால் சுகஸ்தானம் பெருகும், அந்தஸ்து மரியாதை பெருகும்,
வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் விருத்தி இன்னும் அடுத்துக்கடுத்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக போகுது. ஆரோக்கிய ரீதியில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். மொத்தத்தில் இத்தனை நாட்களை எவ்வளவோ மருத்துவ துறையில் போய் நாம் ஆலோசனைகள் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா ஆகலையே நினச்ச அந்த பிரச்சனை இப்போது உங்களுக்கு தீர்வுக்கு வரப்போகுது. அப்போது இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தால் இதை விட ஒரு நல்ல வாய்ப்பும் ஒரு அமைப்பும் வேறு எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு உண்டாக போகுது, உருவாக போகுது. குறிப்பாக நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது என்னென்னா, சற்று வண்டி வாகனங்களில் கவனம் இல்லாமல் செயல்பட வேண்டாம். கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. அதே நேரத்தில் குடுக்கல் வாங்கல் ரீதியில் நானாச்சு அப்படின்னு சொல்லி கேரண்டி மற்றவங்களுக்கு கொடுக்கறது வேண்டாம். அதையும் தாண்டி கொடுக்குறீங்கன்னா பார்த்து மனசுக்கு திருப்தியாக இருந்து மனநிறைவாக இருந்து கொடுக்கலாம், தப்பில்லை. அதே சமயம் கடகராசி அன்பர்களுக்கு இங்கே ஒரு சில விஷயங்களில் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, மற்றவர்களது வேலைக்காக போய் சில விஷயங்களை எடுத்து செஞ்சிங்கன்னா டக்குன்னு கிளிக் ஆகிடும். ஆனால் உங்களுக்காக நீங்கள் இன்னும் 2 பேரை கூட்டிகிட்டு போனாலும் அந்த வேலையே ஆகாது. ஏன் டிலே ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. இந்த வக்கர நிலையினுடைய தாக்கம்தான். இதற்கு மேல் நீங்கள் முயற்சிகளை பலப்படுத்துங்க. ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கனெக்ட் ஆகிடும், க்ரியேட் ஆகிடும். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, பிரிந்தவர்கள் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக, நேசித்தவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகும். ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த குரு பார்வை விழக்கூடிய ஒரு இடம் ஒரு புறம். 2வது, ஒருத்தருடைய இந்த 10ஆம் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல வக்ர நிலையில் கிரகம் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா சேர்ந்து வாழக்கூடியவங்க கூட பிரித்து போயிடுவாங்க. அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இப்போ வக்ர நிவர்த்தி ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காகவே சில விஷயங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் எதிர்பாராத விதமாக உங்களை அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அப்போது உங்களுடைய முயற்சியை பலப்படுத்துங்க. குறிப்பாக தொழில் மட்டும் அல்லாமல் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட அதாவது உங்களுடைய பூமி, மண், மனை, வீடு சம்மந்தப்பட்ட பாக்கியங்களை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். டாக்குமெண்ட் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். வழி தகராறு, இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த மாதிரியான பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினச்சி ரொம்ப நாளாக மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலமாக இது இருக்கும். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அப்போது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவெடுங்க. அது ஆகச்சிறந்ததாக இருக்கும். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவும் முயற்சிகள் எடுங்க. அது உங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சியை உண்டாக்கிடும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.